டெலிவரிக்கு அப்புறம் நான் அதிகமாக சாப்பிட்ற ஒரு டிஷ்னா அது இதுதான். வாரத்தில் 4 தடவையாச்சும் இந்த தெய்வமாக இந்த ரசத்தை வச்சு கொடுத்துருவாங்க. இந்த ரசம் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த டேஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ரசத்தை சாப்பிட்டா பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் அதுதான் இல்லை. உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வழியாக இருந்தாலும் இந்த ரசத்தை சாப்பிடும்போது வெடுக்குன்னு ஆயிரும். நாட்டு மருந்து கடையில் குழந்தை செலவுன்னு கேட்டால் என்னென்ன வேணுமோ அவங்களே எல்லாமே சேர்த்து கட்டி கொடுத்துருவாங்க. டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பொருளெல்லாம் தேவமாக வாங்கி வச்சுட்டாங்க. டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த முதல் வேலையாக சாப்பாடு கூட இந்த ரசம் தான் வச்சு கொடுத்தாங்க. சப்போஸ் குழந்தை செலவு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 தடவை ரசம் வைக்க அளவாக இருக்கும். இந்த ரசம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நமக்கு தேவையான குவான்டிட்டியில் அந்த குழந்தை செலவை எடுத்துட்டு அது கூடவே வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம அரைச்சி வச்சதை அது கூட சேர்ந்து தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கோ இல்லையோ பிரஸ்ட் ஃபீடிங்க்கும் என்னோட உடம்பு வலிக்குமே இந்த ரசத்தை அடிக்கடி நான் சாப்பிட்ருக்கேன். இந்த ரசத்தை பற்றி தெரியாத யாரோ ஒருத்தருக்காச்சும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்புறம் என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ்.